என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே.
கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையை நீர் எங்களுக்கு தந்தபடியால் மகிமை. இந்த வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளப்போகிறபடியால் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 3 யோவான் 1-2 மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான், மூப்பனாகிய யோவான் கர்த்தருடைய சீஷன் காயுவுக்கு எழுதின ஒரு கடிதம். அதில் யோவான் சொல்லுகிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது என்ற வார்த்தையே நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை தான். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது மனிதர்கள் அனைவருக்கும் அது ரொம்ப விருப்பமான ஒரு காரியம். ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் சுகவீனம், சுகமில்லை. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதை விரும்பினாலும் அநேகருடைய வாழ்வில் அது கிடைப்பதற்கு ரொம்ப அரிதாக தான் இருக்குது. காரணம், உலகத்தில்
அறிவு பெருத்து போயிடுச்சு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். உலகத்தில் எல்லாமே பெருகி போயிடுச்சு. பாவம் பெருகிவிட்டது, அறிவு பெருகிவிட்டது, நோவு பெருகிவிட்டது, மருத்துவமனைகள், டாக்டர்ஸ் எல்லாமே பெருகின ஒரு உலகமாக தான் இருக்குது. இதில் யோவான் சொல்லுகிறாரு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஆத்துமா நன்றாக வாழ்ந்தால், ஆத்துமா வாழுவது போல, ஆத்துமா நம்முடைய உள்ளான மனிதன் செழிப்பாக, சுகமாக, ஆரோக்கியமாக, ஆத்துமா நல்ல கொழுமையாக நல்லபடியாக இருந்தா அதை போலவே சரீரம், ஆவி எல்லாவற்றிலுமே நன்றாக இருக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறான், உன் ஆத்துமா வாழுகிறது போல. அப்போ ஒரு மனிதன் நல்லா வாழணும். பூமிக்குரிய வாழ்விலும் ஆவிக்குரிய வாழ்விலும் அவன் எல்லாவற்றிலுமே வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா, மேன்மையா, உயர்வா, புகழா, எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமானால், சுகமாய் இருக்க வேண்டுமானால் அவனுடைய ஆத்துமாவை பொறுத்தது. ஆனால் இன்றைக்கு ஆத்துமாவை, உள்ளான மனிதனை அவ்வளவா நம்ம நினைக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. மனிதர்கள் அது மேலே ஒரு சிந்தனை இல்லை. புறம்பான மனிதனை மாத்திரம்தான் பார்க்குறோம். சரீரத்துக்கு நல்ல சுகம் இருக்கணும், பலம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், உலக வாழ்வில் வசதிகள் வாய்ப்புகள் இருக்கணும், கண்ணை மூடின பிறகு பரலோகமும் கிடைக்கணும் என்று தான் மனிதர்கள் இன்றைக்கு விரும்பி கொண்டு இருக்கிறாங்க. அது எந்த காலத்திலும் மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் உலகத்திலே இயேசுவாக மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட போது அவர் வியாதிகளை சுகப்படுத்தினார். ஆத்துமாவை குறித்து ஜனங்கள் அவ்வளவா கவலைப்பட்டுக்கல. அவர் பிரசங்கித்ததெல்லாம் ஆத்துமாவுக்காக தான். ஆனால் சரீர சுகம், சரீர விடுதலை, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், ஆசீர்வாதம் இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு தான் திரள் கூட்ட ஜனங்க ஆண்டவரிடத்தில் போனாங்க. அவர் எங்கே போனாலும் திரள் கூட்ட ஜனங்க இருந்தாங்க. அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் இவற்றையெல்லாம் பார்த்து வாழ்விலை விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய ஜனங்க அன்றைக்கு போனாங்க. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படிதான். சபையில் ஜனங்க நிரம்பி வழிகிறாங்க என்றால் எதற்கு தான்? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும், நன்மைகளை அடைவதற்கும், சரீரத்திலே விடுதலையை பெற்று நல்லா வாழணும் என்பதற்காக தான் நிறைய ஜனங்க போகிறாங்க. இல்லை, உலக பிரகாரமான வாழ்வு, சரீர பிரகாரம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆத்மீகத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஆவிக்குரிய வாழ்வில் எனக்கு விடுதலை வேண்டும், என் கண்களை மூடும் நாளில், என் ஓட்டம் முடியும் நாளில் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சியுள்ளவங்க எத்தனை பேர்? ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு அவரிடத்தில் வரக்கூடிய அனைவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். யாரையுமே புறம்பே தள்ளுகிறதில்லை, நாளைக்கு வா என்று சொல்லுவதும் இல்லை. அவரிடத்தில் போகிறவங்களுக்கு அவர் தன்னுடைய இரக்கத்தை விளங்க செய்கிறார், தன்னுடைய கிருபையை விளங்க செய்கிறார், அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். நம்ம பார்க்கலாம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அநேகர் அவரிடத்தில் போனாங்க. பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்கள், அங்கவீனர்கள், எத்தனையோ பேர் போனாங்க. அத்தனை பேருக்கும் பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாவற்றையும் சொஸ்தமாக்கினார். அசுத்த ஆவிகளை துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பட்சபாதம் இல்லாதவர், அவர்கிட்ட போன அனைவரும் விடுதலை பெற்று தான் திரும்பினாங்க. நம்ம சுவிசேஷங்களை பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரிடத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் அவர் விடுதலை கொடுத்து எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அனைவருக்கும் அசுத்த ஆவியினாலே
அநேகர் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டாங்க. கர்த்தரிடத்தில் போனாங்க, விடுதலை பெற்றாங்க. பிணியாளிகள், பலவிதமான நோயாளிகள் கர்த்தரிடத்தில் போனாங்க. அவ்வளோ பிணியாளிகளையும் கர்த்தர் அனைவருக்கும் அவர் விடுதலை கொடுத்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார், சுகப்படுத்தினார். அவர்கிட்ட போனவங்க எல்லாருமே நன்றி உள்ளவங்க, நல்லவங்க, பக்தி உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்க அப்படியெல்லாம் தேவன் பார்க்கல. நன்றி கெட்டவங்க நிறைய பேர் போனாங்க. சுகமாத்திரம் வேணும் என்று சுகத்துக்காக மாத்திரம் சென்றவர்கள், அவர்களை தேவன் பிரித்து பார்க்கவில்லை. இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தா நன்றியோடு கூட ரட்சிப்பை பெறுவாங்க, நன்றியோடு கூட கர்த்தரை பின்பற்றுவாங்க, நன்றியோடு கூட அவருடைய வார்த்தையை, ராஜ்யத்தின் வசனத்தை காது கொடுத்து கேட்பாங்க என்றெல்லாம் அவர் நினைக்கல. எல்லாருக்கும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் 10 குஷ்டரோகிகள் போனாங்க. 10 பேரும் குஷ்டரோகம். இந்த காலத்திலேயே குஷ்டரோகம் என்பது அது பார்க்க எத்தனை பரிதாபம். அந்த நாட்களில் பாளையத்துக்கு புறம்பே தங்கக்கூடிய ஸ்தலத்திலிருந்து வெகு தூரத்தில் அவங்க புறம்பே இருக்கணும். அவங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கும். தங்களுடைய அழகு, சரீரத்தின் தோற்றத்தை கூட அவங்க தங்களுடைய ஜாடையை கூட இழந்திருப்பாங்க. குஷ்டரோகிகளை நம்ம பார்த்துருக்குறோம். அவர்களுடைய அவயவங்கள் எல்லாம் தேய்ந்து போய் அழுகி போய் எல்லாமே அது விரல்கள் இல்லாமல், காலில் விரல்கள் இல்லாமல், வாயெல்லாம் தேய்ந்து, மூக்கெல்லாம் தேய்ந்து போய் அவங்க ரூபமே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை கொடிய மனவேதனையோடு அவங்க வாழுவாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அவரிடத்தில் போகிறவங்க அனைவருக்கும் அவர் சுகம் கொடுக்கிறார், சொஸ்தமாக்குகிறார், சகல நோய்களையும் சொஸ்தமாக்குகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் 10 பேரும் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் போகிறாங்க. வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். ஆசாரியரிடத்துல போய் காண்பீங்க, நீங்க அப்படியே போங்க, ஆசாரியரிடத்துல போய் உங்களை காண்பியுங்கள் என்றார். வசிங்க. அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து போறாங்க. ஒரு குஷ்டரோகி முதனா அவரிடத்துல போகும்போது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று கேட்டான். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். ஒருவேளை அவங்க அப்படி எதிர்பார்த்து வந்தாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் தூரத்திலேயே நிற்கிறாங்க. இயேசு ஐயரே எங்களுக்கு விடுதலை தாங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீங்கள் போங்க, ஆசாரியன் இடத்திலே உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவங்க போகக்கூடிய வழியிலேயே அவர்கள் சரீரத்தில் இருந்த ரோகம், குஷ்ட ரோகம் முற்றிலும் நீங்கிவிட்டது. சுகமடைந்தார்கள். அந்த அந்த கொடிதான அந்த தோற்றமே அவர்கள் சரீரத்தில் இல்லை, அந்த ரண வேதனை இல்லை.
முற்றிலும் நீங்கி ஒரு அழகான சரீரத்தை பெற்றாங்க. நாகமான் குஷ்டரோகி அப்படியே அவனுக்கு ஒரு குழந்தையின் சரீரத்தை போல கர்த்தர் மாற்றினார். அதை போல நன்றாய் மாறிவிட்டார்கள். அப்பொழுது ஒருவன் திரும்பி வரான். வாசிங்க கீழே. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரே ஒருவன், 10 பேரில் ஒருவன் நன்றி உள்ளவனாய் கர்த்தரிடத்தில் வந்து பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தினான். கர்த்தர் அவனிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி. வாசிங்க. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? 9 பேர் எங்கே? 9 பேரும் நன்றியற்றவர்கள். ஒருவன் ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் வந்தான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதா, நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர். ஆகவே உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நன்றி இல்லாவிட்டாலும் நீங்கள் அவங்களுக்கும் இறங்குங்க, உதவி செய்யுங்க. பிதாவுக்கு நம்ம புத்திரர். பிதா நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர். நம்ம அது வாசிக்க வேணாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் கடைசி பாகத்தில் எழுதப்பட்டிருக்கும். உங்கள் பிதா நன்றி அறியாதவர்களுக்கும் அவர். இப்படி எல்லாருக்குமே எல்லாவற்றையும் செய்கிறவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிறவர். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். எல்லாவற்றையும் கொடுக்கிறவர், எல்லாருக்கும் எல்லாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அத்தேனே பட்டணத்தாருக்கு அந்த வார்த்தையை சொல்லுவார். வாசிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லாருக்கும் எல்லாம். மழை எல்லாருக்கும், வெயில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் உலகத்தில் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். எல்லாரையும் பார்க்கிறார். வேதம் அப்படி சொல்லுகிறது. நீதிபதிகள் 15:3 எல்லாரையும் பார்க்கிற தேவன் அவரிடத்தில் போகக்கூடிய யாராய் இருந்தாலும் அவர் பட்சபாதம் இல்லாதவராய் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார். எல்லாருமே சுகமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா வாழ முடியும். ஏனென்றால் வேதத்தில் பார்த்தோம், உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா வாழணும். நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கணும். நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருக்கணும். நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஆத்துமா கர்த்தருக்குள்ள நன்றாய் இருக்க வேண்டும். ஆத்துமா நல்லா இருந்தால் அதை போல தேவன் சரீரத்துக்கும் ஆவிக்கும் அனைத்துக்கும் எல்லாத்துக்குமே வாழ்ந்து சுகமாயிரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவை பொறுத்தது தான் நம்முடைய சரீரம். நம்முடைய ஆத்துமா நோய் கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா வளர்ச்சி அடையவில்லை. ஆத்துமா இன்றைக்கு புஷ்டியாக இல்லை, ஆத்துமா செழிப்பாக இல்லை அப்படின்னா அதை பொறுத்தது தான் சரீரம். சரீரமும் அதே போல தான் இருக்கும். செழிப்பாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது, சுகமாக இருக்காது, பலமாக இருக்காது. ஆகவே உன் ஆத்துமா வாழுகிறது போல நம்முடைய ஆத்துமா கர்த்தரோட இருக்கணும். ஆத்துமா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய வேண்டுதல் கேட்கப்படும், நிச்சயம் நடக்கும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒன்று ஆத்துமா நல்லா இருக்கணும்.
ரெண்டாவது இன்னொரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களும் அதே போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, வாழ்விலே ஜெயம் பெறுவாங்க. அவர்களுக்கு வாழ்விலே விடுதலை உண்டு, நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுகம், ஆரோக்கியம் என்பது ஒரு சர்வாங்க சுகம். நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இங்கே ஒரு மனிதன் பிறவியிலேயே சப்பானி, நடப்பதற்கு எத்தனை ஆசைப்பட்டிருப்பான். நடப்பவர்களை பார்த்து அவன் எத்தனை ஏக்கத்தோடு இருந்திருப்பான். இங்கே யோவானும் பேதுருவும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே வாசல் அண்டையிலே பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இந்த சப்பானி அதுதான் அவன் செய்ய முடியும், வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. பிழைப்புக்கு எல்லாரிடத்துலையும் கேட்கறது போல் அவங்ககிட்டையும் பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, எங்களை நோக்கிப்பார். இவங்க நிற்கிறாங்க, அவன் உட்காந்துருக்கான். ஆகவே நோக்கிப்பார். உன் தலையை நிமிர்த்தி உன் கண்களை ஏறிடு, மேலே நோக்கிப்பார். அப்போ அவன் நினச்சான், ஏதோ கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க போல என்று ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறான். அப்போ பேதுரு சொன்னார், நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட என்று சொல்லி கையை பிடித்து தூக்கிவிட்டான். அவனுக்கு கிடைத்த ஒரு சுகத்துக்கு பெயர்தான் 16வது வசனம் 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. நோக்கி பார்த்து அவன் அடைந்தது ஒரு சர்வாங்க சுகம். சரீரத்தில் மாத்திரம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் போனாங்க, எல்லாரும் சுகம் பெற்று வந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய முடிவை பற்றி தெரியாது. அவங்க ரட்சிப்பை பெற்றாங்களா, ஓட்டம் முடிந்த நாளிலே நித்தியத்துக்கு போய் சேர்ந்தாங்களா, அதன் பிறகு என்ன ஏது அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. சரீர சுகம் மாத்திரம் பெற்றார்கள். இவனுக்கு அப்படி அல்ல, நோக்கி பார்த்தான். அப்போஸ்தலர்களை நோக்கி பார்த்தான். எங்களை நோக்கிப்பார் என்ற போது கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவனுக்கு கிடைத்த ஒரு சுகம் இங்கே ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவனுக்கு சர்வாங்க சுகம் உண்டானது. சர்வாங்க சுகம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதுவும் சர்வாங்க சுகம் ரெண்டு ஒன்று தான். சர்வாங்க சுகம், சர்வ அங்கம், எல்லா அவயவங்களுக்கும் ஆரோக்கியம், பலன், சுகம், விடுதலை, சர்வ அங்க சுகம். ஒரு சுகமான வாழ்க்கை, சர்வ அங்கம், அவயவங்கள் மாத்திரமல்ல, ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாயிருக்கிறான். ஒரு சர்வாங்க சுகம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு மனித வாழ்வுக்கு, இந்த உலக வாழ்வுக்கு ரொம்ப ஒரு தேவை ஆரோக்கியமான வாழ்வு, சுகமான வாழ்வு. நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது. பயங்கர தொற்று நோய்கள், வாதைகள் பரவி கொண்டு இருக்கிறது. அனுதினமும் மனிதர்கள் பாதிக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாகிறாங்க. இப்படி வியாதிகள் நிறைந்து நோய்கள் நிறைந்த இந்த பயங்கரமான பூமியில் ஒரு சர்வாங்க சுகம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது என்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்றைக்கு மனிதனுக்கு ரொம்பவே தேவை. ஆகவே அவரை நோக்கி பார்க்கணும்.
நம்முடைய ஆத்துமா நல்லா இருக்கணும். நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்துமா வாழணும். அநேகர் சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, ஆத்துமா செத்து போயிருக்கும். அதுதான் ஆதாம் ஏவாளுட சரித்திரம். ஆதாமும் ஏவாளும் எத்தனையோ ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆத்துமா செத்து விட்டது. அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆத்துமா செத்து போச்சு. ஜீவ ஆத்துமா ஆதாமுக்குள்ள நாசில ஊதினாரு, ஜீவ ஆத்மா ஆனான் மனிதன். அந்த ஜீவன் போயிருச்சு. ஜீவன் இல்லாத ஒரு ஆத்துமா சரீரத்தில் அவன் வாழ்ந்தான். இன்றைக்கு உலகத்தில் அப்படித்தான். உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சபையை பார்த்தே சொன்னார். சர்தை சபையை பார்த்து உயிருள்ளவர்கள் என்று நம்ம பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமா அநேகருக்குள்ள மரித்து போய் கிடக்குது. ஆகவே தான் உன் ஆத்துமா வாழ வேண்டும், உயிரோடு இருக்கணும். உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. அப்போ ஆத்துமா இன்றைக்கு வாழணும் என்றால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருக்கணும். நம்முடைய ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்குத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆத்துமா ரட்சிப்பை பெற வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு அதை அடைய வேண்டும். அதற்குத்தான் தேவனே மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்துமாவை விடுவித்தார். ஆத்தும ரட்சிப்பு அது ரொம்ப முக்கியம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை மரணத்திலே ஊற்றி ஆத்துமாவை மீட்டு கொண்டார். நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது 1 பேதுரு 1:9 வசனத்தில் அவர் சொல்லுவார், ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்துமாவிலே ரட்சிப்பு, உள்ளான மனிதனிலே ரட்சிப்பு. ஆத்துமாவில் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும். இன்னைக்கு சரீர விடுதலையை மாத்திரம்தான் மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமாவிலே விடுதலை வேண்டும். ஏனென்றால் ஆத்துமாவுக்கும் எல்லாமே இருக்குது. சரீரத்துக்கு என்னெல்லாம் உண்டோ ஆத்துமாவுக்கும் உள்ளான மனிதனுக்கும் அனைத்தும் உண்டு. உள்ளான மனிதனும் பாவம் செய்வான். புறம்பான மனிதன் பாவம் செய்கிறது போல உள்ளான மனிதன் ஆத்துமாவும் பாவம் செய்யும். ஏன்னா தாவீது ரொம்பவே வருந்துறான். 103ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது ஆத்துமாவோடு தன்னுடைய ஆத்துமாவோடு பேசுகிறான். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார், உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்டார் அப்படின்னு சொல்லுவான். தன் ஆத்துமாவை பார்த்தே சொல்லுறான். அப்பா அவனுடைய ஆத்துமா அக்கிரமம் செய்து நோய் கொண்டு மரிக்கிற தருவாய் ஆயிருக்குது. கர்த்தர் கிருபையாக ஆத்துமாவை மீட்டு கொண்டு அவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறார். அதுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார். உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே தன் ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுகிறான். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்ரி. வாசிங்க 103 முதலிருந்து. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லறான், ஏ ஆத்துமாவே அவர் உனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நீ மறந்துடாத. ஆத்துமாவுக்கு அவர் செய்த நன்மைகள் அதை நீ ஒருபோதும் மறந்துடாத. என்னெல்லாம் நன்மைகள் செய்தாராம்? அடுத்த வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அக்கிரமங்களை மன்னித்தார். ஆத்துமா செய்த அக்கிரமங்களை மன்னிக்கிறார். சரீரத்தில் செய்யக்கூடிய பாவங்களை மாத்திரமல்ல, ஆத்துமாவிலும் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை உணரும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, பிழைகளை உணர்ந்து மனதை ஆண்டவர் பக்கம் திருப்பும் பொழுது அவர் மன்னிக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நோயே வந்திருக்குது, ஆத்தும நோய். சரீரத்துக்கு நோய் வந்தா எத்தனையோ சிகிச்சைகள் உண்டு. எத்தனையோ விதவிதமான சிகிச்சைகள், மருத்துவமனைகள், நிறைய விதவிதமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் சுகப்படுத்திக்கிறதுக்கு வழி உண்டு. ஆனால் ஆத்துமாவிலே நோய் வந்தால் எங்கே இருக்குது மருத்துவமனை, எங்கே இருக்குது டாக்டர்? ஆத்துமாவை உருவாக்கினவர் தான்,
சிருஷ்டிகர் தான் விடுதலை கொடுக்க வேண்டும். ஆகவே தாவீதின் ஆத்துமா அக்கிரமம் செய்து நோய் கொண்டது, நோய்வாய்ப்பட்டு சாகிற தருவாயாயிருச்சு. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அப்படியே அழிஞ்சு போகுது, ஆத்துமா செத்து போகுது, சாகிற தருவாய். கர்த்தர் அழிவுக்கு தப்புவித்தார். அழிவுக்கு தப்புவித்தது மாத்திரம் அல்ல, என்ன செய்தார்? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். திரும்ப வாழ வயதை கொடுக்கிறார், மீண்டும் வாலிபம். பாருங்க, ஆத்துமாவும் பாவம் செய்யும். உன் ஆத்துமா வாழுகிறது போல ஆத்துமா வாழணும், உயிரோடு அது வாழணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கும். எந்த ஆத்துமா பாவம் செய்யுதோ அந்த ஆத்துமா செத்து போயிடும். தாவீதின் ஆத்துமா அப்படிதான், அக்கிரமம் செய்து அது சாகும் தருவாயை அடைந்தது. ஆனால் பிழைகளை உணர்ந்ததுனால ஆத்தும ரட்சிப்பு கிடைத்தது. ஆகவே ஒரு ஆத்துமாவை கர்த்தர் மீட்பதற்கு, ஆத்துமாவை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான மனிதனை மீட்பதற்கு, ஆத்துமாவை ரட்சிப்பதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அந்த மரணம் நம்முடைய மரணம், நமக்கு வரவேண்டிய தண்டனை, நம்முடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்கினை, அது அவர் ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா முன்னுரைத்தார். அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அவருடைய ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டபடியால் அநேக ஆத்துமாக்கள் அவருக்கு கொள்ளை பொருளா கிடைச்சது. ஆகவே அந்த ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டவர் திருப்தி ஆவாராம். ஆத்துமா வருத்தப்பட்டது, கர்த்தருடைய ஆத்துமா ஒடுக்கப்பட்டது, நெருக்கப்பட்டது. அவருடைய ஆத்துமாவில் வியாகுலங்களை அடைந்தார், துக்கத்தை அனுபவித்தார், மரணத்துக்கு ஏதுவான ஒரு வேதனை ஆத்துமாவுக்கு உண்டாயிருந்தது. இதெல்லாம் நம்முடைய ஆத்துமா செய்த பாவ அக்கிரமம். நம்முடைய ஆத்துமாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்கினை, தண்டனை, அது அவருடைய ஆத்துமா அனுபவிக்குது. ஆகவே அவருடைய ஆத்துமா மரணத்தில் ஊற்றப்பட்டதுன்னா திரவமாக தான் இருக்கணும். ஒரு திடப்பொருளை ஊற்ற முடியாது. தண்ணியை போல தண்ணீராய் போனதுனால தான் ஊற்ற முடியும். ஆகவே வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து, தண்ணீரை போல ஊற்றுண்டேன். வாசிங்க சங்கீதம் 22:14. தண்ணீரை போல ஊற்றுண்டேன். தண்ணீரை போல அப்படியே துவண்டு போயிட்டார், ஒண்ணுமே இல்லை, குழஞ்சு போயிட்டார். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். அவருடைய ஆத்துமா தண்ணீரை போல மரணத்தில் ஊற்றப்பட்டது. அப்படின்னா ஆத்துமாவில் எவ்வளவு கொடிய வேதனை அவர் அனுபவிச்சிருப்பார். அவருடைய ஆத்துமா எப்படி நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எப்படிப்பட்ட வேதனையை ஆத்துமா அனுபவித்திருக்கும். நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் ஆத்துமாவிலே பாடுபட்டார். சரீரத்திலே ரட்சிப்பை கொடுப்பதற்கு சரீரத்திலே பாடுபட்டார் ஆண்டவராய் இயேசு. ஆகவே நம்முடைய ஆத்துமா சாகக்கூடாது, நம்முடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா உயிரோடு இருக்கணும். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்முடைய ஆத்துமாவை பொறுத்தது நம்முடைய செழிப்பான வாழ்வு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஆத்துமாவிலே இப்படி கொடிய வேதனையை அடைந்தும் நமக்கு இன்னும் ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கல, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியல என்றால் அவர் பட்ட பாடெல்லாம் வீணாக போகுது. பார்த்தீங்களா? அதையெல்லாம் நம்ம உணர்ந்து
நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவர் ஆத்துமாவிலே துக்கப்பட்டார், ஆத்துமாவிலே வேதனைப்பட்டார். யோவான் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. ஆத்துமாவிலே ஒரு கலக்கம். எல்லா ஆத்துமாவையும் விடுவிக்கணும். ஆத்துமாவில் செய்த எல்லா பாவமும் இப்போ இவருடைய ஆத்துமாவில் சுமத்தப்பட்டு இருக்கிறது. ஆத்துமா அப்படியே கலங்குது. ஆத்துமாவிலே அவருக்கு ஒரு கலக்கம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம். 38. அப்பொழுது இயேசு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஆத்துமாவில் ஒரு துக்கம், தாங்க முடியாத ஒரு துக்கம். அது மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம். ஏன்னா ஒவ்வொரு ஆத்துமாவும் பாவத்தில் செத்து கிடக்குது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டு இருக்குது. எல்லா ஆத்துமாவும் செத்து கிடக்குது. இவங்களை எல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும். அப்போ தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். அந்த ஒவ்வொரு ஆத்துமா செய்த எல்லா பாவ அக்கிரமங்கள், அந்த மரணம் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா இப்போ அனுபவிக்குது. ஆகவே அவர் சொன்னார், இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்படியே ஆத்துமா தண்ணீரை போல ஊற்றுண்டு அப்படியே மரணத்தில் ஊற்றப்பட்டதாம். அதுதான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பாகம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவருடைய ஆத்துமா அப்படியே தண்ணீரை போல மரணத்தில் ஊற்றப்பட்டது. ஆகவே நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு பிழைத்திருக்கிறது. அவர் நமக்கு வர வேண்டியதை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள், பலவீனங்கள், அவர் எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டபடியால் மெய்யாகவே நமக்கு விடுதலை உண்டு. உன் ஆத்துமா வாழுகிறது போல கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை வாழ வைத்தார். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். ஆகவே நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். பேதுரு தன் நிருபத்தில் எழுதுவார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க. அவரவர் தன் ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். அப்படி நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என் சரீரம் உங்கள் சித்தப்படி இருக்கணும், உங்கள் கிட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்முடைய ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நம்ம செவி சாய்த்தால் நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் அப்படியே அது புஷ்டியாகி மகிழ்ச்சி அடையும். நம்முடைய ஆத்துமா விடுதலையாக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார், வேத வாக்கியம் நமக்கு என்ன அருளப்படுகிறது, கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறார், நம்ம என்ன செய்யணும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் சவுலாய் இருக்கும்போது கேட்டான். ஏசாயா 55:3வது வசனத்தை வாசிங்க. 3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உன் ஆத்துமா வாழுகிறது போல ஆத்துமா பிழைக்கணும். ஆத்துமா பிழைக்கணும், உயிரோடு இருக்கணும், செத்து போகக்கூடாது. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆத்துமா செத்து போச்சு. சபைக்குள்ள அநேகருடைய ஆத்துமா செத்து போச்சு அன்றைக்கு சர்தை என்ற பட்டணத்தில். இங்கே சொல்லுகிறார், நீ கவனமாய் என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, அப்பொழுது உன் ஆத்துமா பிழைக்கும். என் வார்த்தையை கவனிங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். 2வது வசனம் வாசிங்க.
நீங்கள் அப்பம் அல்லாததற்காக உங்கள் பிரயாசத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆத்துமா புஷ்டியாயிரும், ஆத்துமா மகிழ்ச்சி அடையும், ஆத்துமா ஆரோக்கியம் அடையும், ஆத்துமா சுகமாய் இருக்கும், ஆத்துமா வாழும். கர்த்தருடைய வார்த்தைகள் கொழுப்பான பதார்த்தம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு சரியான ஒரு ஆகாரம். அப்பம் இல்லாததற்காக நீங்க ஏன் முயற்சி பண்றீங்க? என்னிடத்துல வாருங்க, என்னுடைய வார்த்தைகளை கேளுங்க. உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கும்? கொழுப்பாக இருக்கும். கொழுப்பான பதார்த்தத்தினால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆத்தும ரட்சிப்பு நம்முடைய ஆத்துமாவை பொறுத்தது தான். உன் ஆத்துமா வாழுகிறது போல ஆத்துமா நல்லா இருந்தால் நீ சரீரத்திலையும் நீ நல்லா இருப்ப. சரீரம் நோய் கொண்டு ஒடுங்கி கொண்டு இருக்கிறதா? ஆத்துமா நோய்வாய்ப்பட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆத்துமா ஆரோக்கியமாக இருந்தால் சரீரமும் எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே ஆத்துமா வாழணும். ரெண்டாவது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிறவியிலேயே சப்பானியான ஒரு மனிதன், நடக்க இயலாதவன். ஆகவே தான் அவனை கொண்டு போய் அலங்கார வாசலில் உட்கார வச்சுருந்தாங்க, சாலமோன் மண்டபத்தில், ஆலயத்தில். அவன் வர்றவங்க கட்டாயம் ஆலயத்துக்கு போகிறவங்க கிட்ட காசு இருக்கும், காணிக்கு போடுறதுக்கு காசு வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சம் இவனுக்கு கொடுப்பாங்க. ஆகவே அவன் பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். எங்களை நோக்கிப்பார் என்ற உடனே ஏதோ ஒன்று கிடைக்குது. இவன் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுடைய செத்துப்போன ஆத்துமா இவன் பிழைக்கப் போகுது. அவனுடைய அவயவங்கள் பலனற்றதாய் இருக்கிறதெல்லாம் பலனடைய போகிறது. கரடான அவயவங்கள் எல்லாம் ஆரோக்கியம் அடைய போகிறது. அதையெல்லாம் அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. அவனுக்கு அது மேலே எந்த சிந்தையும் இல்லை. இவனுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கணும், அவ்வளோதான். பிழைப்புக்கு பணம் கிடைக்கணும். அதைத்தான் அவன் நோக்கிப்பார் என்ற உடனேயே கண்களை மேலே ஏறெடுத்தான், நோக்கி பார்த்தான். நோக்கி பார்ப்பதால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அதான் சங்கீதக்காரன் எழுதுவார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள். இங்கே அப்போஸ்தலர்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்தான். நோக்கி பார்த்த பொழுது அற்புதம் நடந்தது. நோக்கி பார்த்தால் எத்தனை ஆசீர்வாதம். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் வெட்கமடைகிறது இல்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5, 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை யாரு நோக்கி பார்த்தாலும் அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க, தோற்று போக மாட்டாங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வேதத்தில் எல்லாரும் வெற்றி பெற்றாங்க, எல்லாரும் விடுதலை பெற்றாங்க, அதிசயங்களை அனுபவித்தாங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்தார். நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர்கள் முகத்துக்கு தேவன் ஒரு பிரகாசத்தை கொடுத்தார். இவன் நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்த பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. அவன் எழும்புனதே பாருங்க, குதித்து எழும்புறான். அந்த வாசிங்க கொஞ்சம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். குதித்து நின்று நடந்து அப்புறமும் நடந்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள் அன்னைக்கு தான் போறான். பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் பேதுரு சொல்லுவார், ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஆச்சரியப்பட்டு ஏன் எங்களை நோக்கி பார்க்கிறீங்க? இவனுக்கு சுகம் கொடுத்தது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றின விசுவாசம்தான் இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. நோக்கி பார்க்கும் பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள். நம்ம 121ஆம் சங்கீதம், அதில் ஒரு 8 வசனம் இருக்கும், மனப்பாடமாக சொல்ல தெரியும்.
அது நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் 121. அதில் சங்கீதக்காரன் சொல்லுவார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்களை ஏறெடுத்தாலே பரத்திலிருந்து ஒத்தாசைகள் உதவிகள் வரும். வாசிங்கத. எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். காலை தள்ளாட ஒட்டான். நம்முடைய கால்கள் தள்ளாடாது. உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உறங்காமல் தூங்காமல் தேவனுடைய ஜனத்தை இரவும் பகலும் அவர் காக்கிறார். கர்த்தர் காத்து நடத்துகிறபடியினால தான் நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் எப்பமோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். உன்னை காக்கிறவர். அடுத்து, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இப்படியே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உன் போக்கிலும் உன் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் உன்னை காக்கிறவர். எத்தனை அருமையான வேத வாக்கியம். ஆகவே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், நானே இரட்சகர், உங்களை விடுவிக்கிற தேவன் என்று சொல்லுவார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள் என்றார். எசாயா 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது விடுதலை. நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை, சர்வாங்க சுகம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை, ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் சர்வ அங்கத்துக்கும் சர்வாங்க சுகம். நோக்கி பார்த்தவனுக்கு கிடைத்தது சர்வாங்க சுகம். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? உலகத்தை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்குது என்று நம்ம இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை பார்த்தா போதும், சர்வாங்க சுகம். என்னை நோக்கி பாருங்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், விடுதலையை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய மனிதன் தன்னை உண்டாக்கினவரையே நோக்கி பார்ப்பான். தேவனுடைய பிள்ளைகள் தன்னை உண்டாக்கினவரையே நோக்கி பார்ப்பாங்க, வேற எதையும் பார்க்க மாட்டாங்க. நம்ம எதை பார்க்குறோம்? தேவனுடைய ஜனங்கள் தன்னை சிருஷ்டித்தாரே, தன்னை உண்டாக்கினாரே, அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். ஆகவே நம்ம அவரை தான் பார்க்கணும். ஏசாயா 17:8 வாசிங்க. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். தன்னை உண்டாக்கினவரையே அவன் நோக்குவான். தன்னை உண்டாக்கின தேவன் அவரையே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும், கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கும். நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். மெய்யாகவே விடுதலை உண்டு, சர்வாங்க சுகம் உண்டு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாய் இருக்க முடியும். இது தேவனுடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனம் வனாந்தர மார்க்கமா வழிநெடுக்க மோசேயுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, கர்த்தர் கிருபை செய்வார், விடுதலை கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு கிடைத்த கிருபை அற்புதங்கள் உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை. எல்லாம் செய்தாலும் அவர்கள் மறந்து விடுவார்கள், அவங்க மறந்து போயிடுவாங்க. என்னாகம 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தர் சத்துருக்களை கையில் கொடுத்தாரு, அவங்க அழித்தாங்க, கர்த்தர் ஜெயம் தந்தார். ஆனால் அவங்க நடந்து வரக்கூடிய மார்க்கம் வனாந்திர மார்க்கம், அதில் கொஞ்சம் களைச்சி போயிட்டாங்க, மனம் அடிந்து போனார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க.
அந்த மன்னா தான். ஆகவே வாயை திறந்து இந்த அற்பமான மன்னா என்று தேவன் வானத்திலிருந்து கொடுத்த தூதர்களின் அப்பத்தை, வானத்தின் மன்னாவை அவங்க அற்பமாக எண்ணினாங்க, முறுமுறுத்தாங்க, பேசினாங்க. தேவனுக்கு கோபம் வந்தது. கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர்களுக்குள்ள அனுப்பப்பட்டது. அது அநேகரை கடித்து நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. அப்போ சபை மூப்பர்கள் எல்லாம் வந்து மோசே கிட்ட, ஜனங்கள்லாம் மடிந்து போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ கர்த்தரிடத்தில் மோசே போவான், கர்த்தர்கிட்ட கேட்பார். கர்த்தர் சொல்லுவார், அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல வெங்கலத்தில் ஒரு சர்ப்பம் செய்து ஒரு கம்பத்தில் உயரமாக நீ மாட்டு. கடிப்பட்டவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது மரணம் அவனை விட்டு விலகிறோம். அந்த விஷம் அவனை பாதிக்காது, அவன் சாக மாட்டான், பிழைப்பான் என்று சொன்னார். அப்படியே மோசே செய்தான். 9வது வசனம் வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைச்சிருவான். வெண்கல சர்ப்பத்தை பார்த்தா போதும், அந்த சர்ப்பம் கடிப்பட்டு சாகிற தருவாயில் இருக்கிற எந்த மனிதனும் சாவதில்லை, பிழைக்கிறான். இந்த சம்பவத்தை தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் சொல்லுவார். வனாந்திரத்திலே வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அப்படியே மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். அவரை நோக்கி பார்க்கிறவங்க நித்திய ஜீவனை பெறுவார்கள். அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போக மாட்டான், அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பான், சர்வாங்க சுகம் பெறுவான். இம்மைக்குரிய வாழ்வு, மறுமைக்குரிய வாழ்வு, அனைத்திலும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் என்று அவன் சொன்னான். யோவான் 3:14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அது இயேசுவுக்கு ஒப்பனையா நிழலாட்டமா நடந்த ஒரு சம்பவம் தான். சர்ப்பம் வனாந்திரத்தில் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அதுபோல மனுஷகுமாரன் பூமியில் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டே போக மாட்டான், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பான், அவன் சர்வாங்க சுகம் பெறுவான். அவரை நோக்கி பார்த்து விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். உலக வாழ்விலும் அவன் ஆசீர்வாதம் பெறுவான், நித்தியத்திலும் நித்தியமாய் வாழுவான். இந்த மேன்மையான வாழ்வை கொடுக்கிறவர் இந்த பூமிக்குரிய வாழ்வில் செழிப்பை தரமாட்டாரா? நித்திய ஜீவன் என்பது கிடைப்பதற்கு அரிதான ஒன்று. அதுவே நமக்கு கிடைக்குது என்றால் இந்த உலக வாழ்வு, அதில் செழிப்பு கிடைக்காதா? இவ்வளோ மேன்மையை கொடுத்த கர்த்தர் தன்னை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை தந்தார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த பூமிக்குரிய பிரச்சனைகள், வியாதிகள், விக்கனங்கள், நோய்கள், அசுத்த ஆவியின் கிரியைகள், பல பிரச்சனைகள் எத்தனை அனுதினமும் சந்திக்கிறோம். எல்லாவற்றிலும் விடுதலை உண்டு. அவர் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிற தேவன். ஆகவே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அவரை விசுவாசிக்கும் போது, நோக்கி பார்க்கும் பொழுது சர்வாங்க சுகம், சகலவற்றிலும் ஆரோக்கியத்தை பெற்று நிச்சயமாக வாழ முடியும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட இந்த வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
அநேக வசனங்களின் மூலம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செவி கொடுக்கும்போது, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உமக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக மட்டுமல்ல கர்த்தாவே, ஆத்தும ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு கவனமாக செவி கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே மேலோக ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் பாத்திரவான்களாக இருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க, உமக்கு நாங்கள் செவி கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கொடிய நோய்களினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் நீர் காத்து ரட்சியும் அப்பா. இந்த வைரஸின் தாக்கம் ஒருவரையும் அணுகாதபடி, சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.